Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் இருக்கிறவங்க இது ஜஸ்ட்டு ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஆனுவல் எக்ஸாம் தான் மேம் தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க இதை ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கும் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த போர்ஷனை வந்து ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நமக்கு டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் 50 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எத்தனைன்னா சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க 2. ஓகேவா? சினானிம்ஸ் இன் த சென்ஸ் மீனிங்ஸ். அதுக்கு அடுத்தது ஆன்டனிம்ஸ். ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சினானிம் என்ன, ஆன்டனிம் என்ன அப்படின்றத ஆப்ஷன் வைஸ் போயிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா மோரார்லெஸ் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேர்டுன்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. தென் காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்பவுண்ட் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அந்த பார்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஃபைனலி 8th one fill in the blanks with suitable question tags. ஸோ கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. தென் பார்ட் 2. பார்ட் 2வும் 1 மார்க்லேயே கவர் ஆகுது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 மார்க்ஸ், 4 ones 4 மார்க்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்ட் 2ல. தென் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 3 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 8 and then 12 then 3 15 மார்க்ஸ் நமக்கு இதில் கவர் ஆயிடுது. 50க்கு 15 மார்க்ஸ் இது வரைக்கும் நமக்கு 1 மார்க்ஸ்லேயே கவர் ஆயிடுது. என்னது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்ராப்ரியேட் வேர்ட் கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் டேக் கொடுத்துருக்காங்க, தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மெமரி போம் தரோவாக இருக்கணும். மெமரி போம் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க எல்லா லெசன்லையும் ப்ரோஸ் போம் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த பார்ட் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அது லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், ஸோ என்னென்னலாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து தரோவாக பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வாங்க. காமன் பேராகிராஃப் ஒன்று படிச்சுக்கோங்க. ப்ரோஸாக இருந்தால் ஒரு காமன் பேராகிராஃப், போமுக்கு ஒரு காமன் பேராகிராஃப், இந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வாங்க. Part 3 4 into 2 8 marks. Answer the following question. So sell his properties, better receive a call from Asif's wife, இதெல்லாம் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு why do we use internet. அடுத்து poetic lines கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆகுது. ஸோ போம் லைன்ஸை நல்லா படித்து ஃபஸ்ட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதாவது மீனிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஸ்டினுக்கு போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போம் லைன்ஸை படிக்காமல் நீங்கள் நேராக கொஸ்டின்ஸை படிச்சுட்டு இது ஆன்சர் பார்க்கறது வேண்டாம். ஃபஸ்ட்டு போம் லைன்ஸோ பேராகிராஃபோ என்ன பேசேஜ் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த பேசேஜை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் என்ன ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு போங்க. அண்ட் தென் அதுக்கான ஆன்சரை இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதுதான் அப்படின்ற மாதிரி. Part 4. Answer any 2 of the following in about 100 words. So paragraph question 2 into 5 10 marks. ஸோ நான் காமன் பேராகிராஃப் படிக்க சொல்லியிருந்தேன். ஆசிஃப் லெசன் அண்ட் தென் ஹவு ஷுட் ஒன் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்டு ஒன்று கேட்டிருக்காங்க. ஹவு மெனி டாக்ஸ் அக்கம்பனிட் ஹிம் வென் ஹி லெஃப்ட் தி ஹாஸ்பிட்டல். ஸோ 3 கொஸ்டின்ஸில் எனி 2 கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கோட் ஃப்ரம் மெமரி. மெமரி போம் வந்து 5 மார்க்ஸ். ஸோ மெமரி போம் கேட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதுங்க. அந்த போமோட ஹெட்டிங் என்னன்னு எழுதிட்டு மெமரி போமில் பங்க்சுவேஷன் மார்க்ஸோட ஃபுல் ஸ்டாப், கமா, அப்பாஸ்ட்ரஃபி எங்கே வருமோ அது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஃபைனலி ஆத்தர் நேம் 4 லைன்ஸ் கேட்டாலுமே அதுக்கான ஆத்தர் நேமு, ஹெட்டிங் எல்லாமே எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். ஏன்னா அந்த ஆத்தர் நேம்க்கு மேலே நீங்கள் போம் நேம் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலி 5 மார்க்ஸ் இதில் தான் கவர் ஆகுது. அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ரைட் அ ஃபார்மல் இமெயில் to Mr. Sundar Pichai, CEO of Google, requesting him for an appointment to interview him. இதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இதை மார்க் பண்ணியிருப்போம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர் ரைட்டிங் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்ட்டில் இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதையும் மார்க் பண்ணியிருக்கோம். And then 21 read the passage and answer the following questions. ஸோ ஃபஸ்ட்டு பேசேஜை கொடுத்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், பேசேஜை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின்ஸை பார்க்க வேண்டாம், பேசேஜை படிச்சுட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கொஸ்டின் 1 by 1 அதுக்கான ஆன்சர் நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே ஆன்சர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுட்டு அந்த ஆன்சரை பேசேஜில் தேடுறதை காட்டிலும் பேசேஜை படிச்சுட்டு அதுக்கு அடுத்து கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா அது கரெக்டாகவும் இருக்கும், ஒரு ரீசெக் பண்ணுற மாதிரியும் இருக்கும்.
ஸோ டோட்டலாக இதுக்கு 4 மார்க்ஸ். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டோட்டலாக நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே 50 அவுட் ஆஃப் 50 இங்கிலீஷில் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் வராமல் பார்த்துக்கோங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்லாம் சைட் ஹெட்டிங்ஸ் அண்ட் தென் சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க அண்ட் தென் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.